ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இனிமையான சந்ததி. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் சொல்லுகிறது, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். ஆதாம் ஜீவனுள்ளோர் எல்லோருக்கும் தகப்பன். ஆனால் நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு அவரே புதிய சந்ததிக்கு தகப்பனானார். வேதம் சொல்லுகிறது, இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியேயும் தங்கள் பாஷைகளின்படியேயும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜல பிரளயத்திற்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். மாம்ச பிரகாரமான சந்ததியும் உண்டு, ஆவிக்குரிய சந்ததியும் உண்டு. மாம்சமானவன் மாம்சத்துக்குரிய சந்ததியை பெறுகிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய சந்ததியை பெறுகிறான். ஆதாம் மாம்சமான யாவருக்கும் தகப்பன். கர்த்தர் சபைகளிலே ஆவிக்குரிய தகப்பன்மாரை ஊழியக்காரர்களாக நமக்கு எழுப்பி தருகிறார். தாவீதுக்கு உலக பிரகாரமான தகப்பனாக ஈசா இருந்தாலும் தீர்க்கதரிசியான சாமுவேலை ஆவிக்குரிய தகப்பனாக கொண்டு தகப்பனே என்று அழைத்தார். அதுபோலவே எலிசாவும் எலியாவை தகப்பனே என்று அழைத்தார். தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாம்சத்தின்படி மட்டும் தகப்பனாக இராமல் ஆவிக்குரிய தகப்பனாகவும் விளங்க வேண்டும். உங்களோடு உங்களுடைய பிள்ளைகளையும் ஆவிக்குரிய வழியிலே நடத்தி செல்லுகிற பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவருடைய வழியிலே உத்தமமாய் நடக்கும்போது தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தருள்வார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் உங்கள் சந்ததியை குறித்து எதிர்பார்க்கிறார். ஏசாயா 43:21. ஆபிரகாமின் தேவனாக இருந்தவர், ஈசாக்கின் தேவனாக இருந்தவர், யாக்கோபின் தேவனாக இருந்தவர், யோசேப்பின் தேவனாக இருந்தவர் உங்களுடைய தேவனாகவும் உங்களுடைய பிள்ளைகளின் தேவனாகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய தேவனாகவும் தலைமுறை தலைமுறையாக இருந்து உங்களை அன்பாய் வழிநடத்துவார். ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் 3 காரியங்களுக்கு ஒப்பிட்டு சொன்னார். உன் சந்ததியை பூமியின் தூளைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 13:16, ஆதியாகமம் 22:17. அன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியார் பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்தரித்தார்கள். இன்று நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக பரம கானானை சுதந்தரிப்போம், புதிய எருசலேமை சுதந்தரிப்போம். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று கர்த்தர் நோவாவை குறித்து சாட்சி கொடுத்தது போல உங்களை குறித்தும் சாட்சி கொடுப்பாராக. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கென்று நின்று இந்த சந்ததியாருக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பீர்களேயானால் உங்கள் சந்ததியை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதித்தருள்வார். இன்றைய நினைவிற்கு 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம்.
ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 27 மற்றும் 28 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 8 அதிகாரம் 18 34 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.